இனிமை மிகு பாடல். அதிகாரம் 5. என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன். என் தங்காய் மணமகளே, என் வெள்ளை போளத்தையும் நறுமண பொருளையும் சேகரிக்கின்றேன். என் தேனையும் தேன் அடைகளையும் உண்கின்றேன். என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன். தோழர்களே, உண்ணுங்கள். அன்பர்களே, போதை ஏற பருகுங்கள். நான் உறங்கினேன், என் நெஞ்சமோ விழித்திருந்தது. இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார். கதவை திற என் தங்காய், என் அன்பே, என் வெண்புறாவே, நிறை அழகே. என் தலை பனியால் நனைந்துள்ளது. என் தலைமயிர் சுருள் இரவு தூறலால் ஈரமானது. என் ஆடைகளை களைந்து விட்டேன். மீண்டும் அதனை நான் உடுத்த வேண்டுமோ? என் கால்களை கழுவியுள்ளேன். மீண்டும் அவற்றை அழுக்குப்படுத்தவோ? என் காதலர் கதவு துளை வழியாக கையை விட்டார். என் நெஞ்சம் அவருக்காக துள்ளிற்று. எழுந்தேன் நான் காதலருக்கு கதவு திறக்க. என் கையில் வெள்ளை போளம் வடிந்தது. என் விரல்களில் வெள்ளை போளம் சிந்திற்று. தாழ்பால் பிடிகளில் சிதறிற்று. கதவை திறந்தேன் நான் என் காதலருக்கு. அந்தோ என் காதலர் காணவில்லை, போய்விட்டார். என் நெஞ்சம் அவர் குரலை தொடர்ந்து போனது. அவரை தேடினேன், அவரை கண்டேன் அல்லேன். அவரை அழைத்தேன், பதிலே இல்லை. ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். அவர்கள் என்னை அடித்தனர், காயப்படுத்தினர். என் மேல் ஆடையை பறித்து கொண்டனர். கோட்டை சுவரின் காவலர்கள் அவர்கள். எருசலேம் மங்கையரே, ஆணையிட்டு சொல்கிறேன், என் காதலரை காண்பீர்களாயின் அவரிடம் என்ன சொல்வீர்கள்? காதல் நோயுற்றேன் நான் என சொல்லுங்கள். பெண்களுள் பேரழகியே, மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? இவ்வாறு எங்களிடம் ஆணையிட்டு கூறுகின்றாயே. மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? என் காதல் ஒளிமிகு சிவந்த மேனியர். என் காதலர் ஒளிமிகு சிவந்த மேனியர். பல்லாயிரம் பேர்களிலும் தனித்து தோன்றுவார். அவரது தலை பசும்பொன். தலைமுடி சுருள் சுருளாய் உள்ளது. காகம் போல் கருமை மிக்கது. அவர் கண்கள் வெண்புறாக்கள் போன்றவை. பாலில் குளித்து நீரோடைகளின் அருகில் கரையோரங்களில் தங்கும் வெண்புறாக்கள் அவை. அவர் கன்னங்கள் நறுமண நாற்றங்கால்கள் போல்வன. நறுமணம் ஆங்கே கமல்கின்றது. அவருடைய இதழ்கள் லீலி மலர்கள். அவற்றினின்று வெள்ளை போளம் சொட்டு சொட்டாய் வடிகின்றது. அவருடைய கைகள் உருண்ட பொன் தண்டுகள். அவற்றில் மாணிக்க கற்கள் பதிந்துள்ளன. அவரது வயிறு யானை தந்தத்தின் வேலைப்பாடு. அதில் நீலமணிகள் பொதிய பெற்றுள்ளன. அவருடைய கால்கள் பளிங்கு தூண்கள். தங்க தளத்திலே அவை பொருந்தியுள்ளன. அவரது தோற்றம் லெபனோனுக்கு இணையானது. கேதுரு மரங்கள் போல் தலை சிறந்தது. அவரது வாய் இணையற்ற இனிமை. அவர் முழுமையும் பேருவகையே. எருசலேம் மங்கையரே, இவரே என் காதலர், இவரே என் நண்பர்.